நாம் ஜனாசை குளிப்பாட்டக்கூடிய விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கஃனிடுவதை அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால், அருமையானவர்களே, நம்மை நாம் எப்பொழுதுமே உயர்வாக அல்லது சிறந்ததாக நம்மளை எல்லாருமே கவனிக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்பதாக ஒவ்வொரு மனிதனும் நாம் விரும்புவோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மை இப்படி சிறப்பாக ஒருவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த சிறப்பான காரியத்தை நாம் நம்முடைய மற்ற சகோதரர்களுக்கு நாம் செய்திருக்க வேண்டும். ஒரு ஜனாசா விழுந்துருச்சு, அவங்கள நம்ம கண்ணியப்படுத்தி, அந்த வீட்டார்களுக்கு கூட சில முறைகள் தெரியாமல் இருக்கலாம், அல்லது அந்த துக்கத்தில் அந்த பதற்றத்தில் அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஒரு குளிப்பாட்டுதல் என்ன, ஒரு கஃனிடுதல் என்ன, ஒரு குழி வெட்டுறதுன்னு என்ன என்பதாக அந்த விஷயத்தின் மீது சுற்றி இருக்கக்கூடிய முஃமின்கள் முஸ்லீம்கள் கவனம் செலுத்தி அந்த ஜனாசாவிற்கு தேவையான கண்ணியத்தை கொடுத்து அதுக்கு தொழுமுறைகள் நிம்மதியாக நாம் நடத்தி முடித்தோம் என்று கூறினால், அருமையானவர்களே, இதுதான் மீண்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியமாகும். எனவேதான் நாம் இதை கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். கட்டாயமாக நாம் ஒரு 10 பேர்த்த குளிப்பாட்டி இருக்கணும். குளிப்பாட்டக்கூடிய ஒரு நன்மை என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் குளிப்பாட்டுறாங்களோ அல்லாஹ் அவருடைய 40 பாவங்களை மன்னித்து 40 நன்மையில் எழுதுவதாக ஒரு இடத்துல வருது. இன்னும் இது சம்பந்தமாக ஏகப்பட்ட ஹதீஸுகள் இருக்கு. இன்னும் பிற இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் ஜனாசாவை குளிப்பாட்டுகிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று இருந்து வருகிறது. நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருப்போம், சில பாவத்துக்குள்ள மன்னிப்பு தர முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாம் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான். நம்ம என்ன செஞ்சிருப்போம், மறந்துருப்போம், பாவம்னே தெரியாமல் மறந்துருப்போம். ஆனால் அதையெல்லாம் எல்லாம் சுத்தப்படுத்தி ஒரு நம்மளை அன்று பிறந்த குழந்தை போன்று ஆகிறார் என்று சொன்னால், அது நம்முடைய சகோதரர் மையத்தாகிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு செய்யக்கூடிய கடமைகளை நியமமாக செய்வதின் காரணமாக தான் நமக்கு இது கிடைக்கும். எனவே அருமையானவர்களே, கட்டாயமாக நாம் இதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும், கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, மரணம் என்பது அடுத்த ஒரு வாழ்க்கைக்கான கதவுதானே தவிர மரணத்தோடு ஒரு முஸ்லிமோட முஃமினோட வாழ்க்கை முடிவதல்ல. இதை நாம் நம்பிக்கை கொள்வதனால தான் நான் நம்பிக்கையாளர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் அதிகமாக கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹல் முஃமினூன் என்பதாக, நம்பிக்கையாளர்களே, உண்மையாளர்களே என்பதாக கூறி பல விஷயங்களை கூறுவான். நாங்கள் எதை நம்பினோம்? எங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தூதுவர் வந்தார்கள். மரணம் நிச்சயம், மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையில் என்ன செய்யப்படுவீர்கள்? கபரிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். வானவர்கள் வருவார்கள், உங்கள் ரூஹை எடுப்பார்கள். அந்த ரூஹாகப்பட்டது ஒன்று கண்ணியம் செய்யப்படும், அல்லது நீங்கள் அல்லாஹ்விற்கு வரம்பு மீறி இருந்தால், அல்லாஹ்வை மறுத்திருந்தால் இழிவு செய்யப்படும். கபருடைய வாழ்க்கை உண்மை. மறுமையில் மீண்டும் எழுப்பப்பட்டு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். கேள்வி விசாரணை உண்மை. அங்கே ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம் என்பதாக இத்தனை விஷயங்களையும் அல்லாஹும் ரசூலும் கூறும் பொழுது, ஆம் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்பதாக அதை அந்த மறுமையை நாம் நம்பிக்கை கொண்டதனால தான் நாமல் எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம். இந்த உயர்ந்த பட்டமே ஒட்டுமொத்த மனித இனத்திலே இந்த உயர்ந்த பட்டம் கிடைப்பதற்கான காரணம் என்ன? மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை அஞ்சி வாழும் காலத்திலே நம் கரத்தாலோ சொல்லாலோ யாருக்கும் துன்பம் இல்லாமல் தீங்கு இல்லாமல் அல்லாஹ்வுக்கு பிடித்த நல்லடியார்களாக ஆபிதீன்களாக வாழ்ந்து மரணிக்கின்றோம். அன்பானவர்களே, இதேதான் முஸ்லிம்கள் முஃமின்கள். இப்படி ஒரு நல்ல விஷயம். மரணம் என்பது ஒரு முஃமின் எப்படி எதிர்பார்ப்பாருன்னு சொன்னா, அது எப்படா வரும்னு எதிர்பார்ப்பார். இந்த எதிர்பார்ப்பு யாருக்கிட்ட இருக்கும்? யார் ஐவேளை தொழுகின்றார்களோ, யார் நியமமாக தொழுகைகளை தொழுகிறார்களோ, யார் அதிகமாக குர்ஆனை ஓதி அந்த நல்ல விஷயங்களை எப்போ நான் பார்க்க போறேன், சொர்க்கம் சம்பந்தமாக அல்லாஹ் நூற்றுக்கணக்கான குர்ஆன் ஆயத்துக்களை அல்லாஹ் கூறியிருக்கின்றான். நரகம் சம்பந்தமாக 100க்கும் மேற்பட்ட குர்ஆன் ஆயத்துக்களை அல்லாஹ் கூறியிருக்கிறான். நரகத்தை பற்றி படிக்கும் போதெல்லாம் அல்லாஹ் காப்பாற்றிவிடு, சொர்க்கத்தை பற்றி படிக்கும் போதெல்லாம் இந்த காட்சியை நான் எப்பொழுது காணப்போகிறேன் என்று ஆவல் வர வேண்டும். இதை தான் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த மரணம் என்பது நாங்கள் இதை அடைய போகிறோம் என்ற ஆசையோடு, என்ற ரப்பை பார்க்க போகிறோம் என்ற தேற்றத்தோடு மரணத்தை வரவேற்கக்கூடிய நபராக இருந்தால் உண்மையிலே நாம் தான் மிக சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லது மரணம் வர நேரம் நமக்கு அச்சம் இருக்கும் என்று சொன்னால், பயம் இருக்கும் என்று சொன்னால், மரணத்தை வெறுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் அல்லாஹும் ரசூலுடைய கட்டளைகளை துச்சப்படுத்திய நபர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம்.
அப்ப அருமையானவர்களே, நாம் நம்மளுடைய ஒரு மையத்தாக ஆகிவிட்டால் மக்கள் எல்லாம் நம்மளை கண்ணியமாக நம்மளை என்ன செஞ்சிடணும், நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நாம் அது போன்று என்ன செய்திருக்கின்றோம், நம் சகோதரர்கள் விஷயத்தில் நாம் நடந்திருக்க வேண்டும். எனவே அதை நாம் கற்றிருக்க வேண்டும். அதற்கான கூலிகள் ஏராளமாக இருக்கிறது. அருமையான பாருங்களேன், இப்போ ஒரு ஜனாசா ஏற்பட்டுருச்சு, ஒரு இடத்துல ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த சகோதரர் அந்த சகோதரிக்கான கடமை என்ன? அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது 4 கடமைகள் வரும். ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த நபரை குளிப்பாட்ட வேண்டும், ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும். இரண்டாவது விஷயம், அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்த வேண்டும், அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்த வேண்டும். அதே போல அந்த ஜனாசாவை நல்ல முறையில் கபூரில் அடக்கம் செய்ய வேண்டும், அந்த ஜனாசாவை கபூரில் அடக்கம் செய்ய வேண்டும். குளிப்பாட்டில் 2 விஷயம் வந்துடும். ஒன்று குளிப்பாட்டுவது, கஃனிடுவது. குளிப்பாட்டுவது, கஃனிடுவது, தொழுகை வைப்பது, நல்லடக்கம் செய்வது. அப்போ ஒரு முஸ்லீமான ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவர் மீது பிற முஸ்லீம்களின் கடமைகள் என்ன? 4 விஷயம். 4 விஷயம். ஃபர்ஸ்ட் என்னது? அவரை நல்ல முறையில் குளிப்பாட்டுவது. குளிப்பாட்டில் 2 குளிப்பாட்டு இருக்கு அருமையானவர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று கசப்பு மாத்துறதுன்னு சொல்லுவாங்க, அல்லது அடிக்கழுவுறதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேர். அப்போ அந்த கசப்பு மாற்றுவது என்பது ஒரு மௌத்துங்கிறது ஒரு அதிபயங்கரமான விஷயம், அதை நம்ம வர்ணிக்க முடியாது. அதை கண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய வலி வேதனையை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே துஆ செஞ்சிருக்காங்க. மௌத் இவ்வளவு கடுமையாக இருக்குதா? அப்பயும் பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ செஞ்சாங்கன்னா, யா அல்லாஹ் இந்த மௌத்துங்கிறது இவ்வளவு கடுமையா, இவ்வளவு வலி வேதனைகளை தருமா? அப்படி தரும் என்று சொன்னால் மரணம் என்பது ஒரு தடவை தானே. அப்போ அந்த என்னுடைய உம்மத்துக்கு இவ்வளோ வலி வேதனை வேணாமே, என் உம்மத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் என்ன வலி வேதனை நீ கொடுப்பாயோ இந்த நிமிடம் எனக்கு கொடுத்துரு, நானே எல்லாத்தையும் அனுபவிச்சிடுறேன், அவங்களுக்கு கொஞ்சம் லேசா நீ ஆக்கு அல்லா என்பதாக துஆ செய்தான். அருமையானவர்கள், எங்கள் மீது எங்கள் நபியினுடைய அன்பை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ அவ்வளோ வலிவேதனோட ஒரு மூத்தாகிறப்ப என்ன ஆகும்னா, மலம் ஜலம் அவர் அறியாமலே எல்லாம் வெளியே வந்துடும். இது எல்லாத்துக்குமே யதார்த்தமாக நடக்கக்கூடியது. வயோதிகர், வயசு பிள்ளைங்க, வயசானவங்க அப்படிலாம் கணக்கில் எல்லாத்துக்கும் நிகழக்கூடியது. அப்போ அந்த மலம் ஜலத்தை சுத்தம் பண்ணுறது தான் சொல்லுவது சகோதரர்களே அடிக்கழுவுவது என்பதாக நம்ம கூறுவோம், அல்லது கசப்பு மாற்றணுங்க. அப்போ இதில் யார் ஃபர்ஸ்ட் நிற்கணும்னு கேட்டால் உற்றார் உறவினர்கள் முதல்ல மாற்றிடணும். உற்றார் உறவில் நின்று அங்கே உள்ள அஜர்த்து மோதினரை வச்சு ஃபஸ்ட்டு இந்த வேலையை செஞ்சிடும். மௌத்து நிகழ்ந்துருச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே இந்த வேலையை செஞ்சிடும். அந்த இடத்தையே சுத்தம் பண்ணி அதையும் சுத்தம் பண்ணி அவங்களுடைய அந்த துணிமணிகள்லாம் மாற்றி அங்கே சென்ட் அடித்து வச்சிடணும். வந்து பார்க்குறவங்க பார்க்குற அளவுக்கு அந்த இடத்துடைய அமைப்பையே மாற்றிடணும். அந்த இடத்துல வாடைகள் இருக்கக்கூடாது, நஜீஸுகள் இருக்கக்கூடாது. இதுதான் சொல்வது. அப்போ குளிப்பாட்டில் இது ஒரு முறை. அடுத்து அடக்கம் பண்ணுவதற்கு முன்பாக மீண்டும் குளிப்பாட்டப்படும், மீண்டும் குளிப்பாட்டப்படும். இதில் தெளிவாக பொறுமையாக வாசனை திரவங்களை வச்சு கழுவி ஒவ்வொரு இதையும் கழுவி நம்ம தெளிவாக அவங்கள குளிப்பாட்டுவாங்க. ஏன்னா குளிப்பாட்டுதல் ஒரு மையம் தொழுது சொன்னால் குளிப்பாட்டுதல் 2 முறை. ஒன்று கசப்பு மாத்துறது, இன்னொன்று குளிப்பாட்டுவது. பாருங்க, குளிப்பாட்டுறதுக்கு கூட ஆள் வந்துருவாங்க, ஆனால் அந்த கசப்பு மாத்திர ரொம்ப யோசிப்பாங்க. அந்த இடத்துல என்ன செய்யணும் கேட்டால், தன்னுடைய சொந்த சகோதரனாக இருப்பாங்க, சகோதரியாக இருப்பாங்க, தன்னுடைய தாயாக இருப்பாங்க, தந்தையாக இருப்பாங்க. அப்போ நெருங்கிய மகள் தாய்க்கு செய்யணும், தாய் மகளுக்கு செய்யணும், தந்தைக்கு மகன் செய்யணும், மகன் தந்தைக்கு செய்யணும். அதுபோல சகோதரன் சகோதரிக்கு செய்யணும், சகோதரன் சகோதரனுக்கு செய்யணும், சகோதரி சகோதரிக்கு செய்யணும் என்பதாக நெருங்கிய உறவுகள் அந்த கசப்பு மாத்திர விஷயத்துல அவங்களா முன் வந்து டக்குன்னு அந்த வேலையை செஞ்சிடணும். ஏன்னா அடுத்து யாரும் பார்க்க வராங்கன்னா அதுக்குள்ளேயே அந்த இடத்த எல்லாம் சுத்தம் பண்ணி வரவங்களை ஒரு முகம் சுளிக்காத வண்ணமாக தயார் பண்ணுவது மிக அருகின் நெருக்கமாக உள்ளவங்க மீது முக்கியமான கடமை. அப்போ அந்த முறைகள் என்னன்னு சொல்லிக் கொடுப்பது தான் அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப விளக்கமாக இன்ஷால்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, 4 விஷயம். அதில் 1 குளிப்பாட்டுவது, 2வது கஃனிடுவது, 3வது தொழுகை நடத்துவது, 4வது அவங்கள கபூரில் நல்லடக்கம் செய்வது. இந்த 4மே விரிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாய கடமைகள். இப்போ நாம் இதை தெரிஞ்சு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்துருந்தா அந்த பிள்ளைங்க தெளிவாக செய்வாங்க. இல்லாட்டின்னா எப்பயுமே ஊர் மக்கள் இருப்பாங்க, ஊர் ஒத்தாசை எப்பயுமே இருக்கும். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் தெளிவாக சொல்லணும்னா அதில் எங்கேயும் குறைகுறை ஏற்பட்டாலும் அது வெளியே தெரியாமல் போயிடும். எனவே அருமையானவர்களே, இந்த 4ஐ நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதில் பாருங்க, அப்போ தொழுகை முறை
அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஒரு துணி மாற்றுவது, கஃன் துணி என்பது அது எடுத்தவனே நம்ம என்ன செஞ்சிட முடியாது, எடுத்தோம் போத்துறோம்னு செய்ய முடியாது. ஆணுக்கு என்ன சொன்னால் அவங்க எவ்வளோ அடின்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல துணி வெட்டணும். அது துணி வெட்டக்கூடிய முறை என்ன, கீழே 2 துணி அடி துணி வைக்கணும். நம்ம முடிச்சு போட்டு என்ன செஞ்சிருப்போம், முடிச்சு போட்டு அந்த துணியை கடைசியை கட்டுவோம். அந்த அளவுக்கு துணியை விட்டு கீழே 2 துணி வைக்கணும். அதே போல சட்ட துணி ஒன்று விடணும். அதே போல இசார், அதாவது கைலி மாதிரி ஒரு துணியை வைக்கணும். இதே பெண்களாக இருந்தால் மார் துணி எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஆண்களாக இருந்தால் சில ஊரில் தலப்பா கட்டுவாங்க, சில ஊரில் தொப்பி போடுவாங்க. இதை செய்யணும். அதே மாதிரி அவங்க கண்ணுக்கு சுருமாயிடணும். இது ஒரு கஃனுடைய சட்டம். தொழுகையுடைய சட்டம், 4 தக்பீர்களை கொண்டு இமாம் தொழுகை நடத்துவாங்க. 4 தக்பீர்களை கொண்டு இமாம் தொழுகை நடத்துவாங்க. அந்த தொழுகையில் கறக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம். அதே போல் கஃனை உள்ளே வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கபரை வெட்டக்கூடிய முறை என்ன, அந்த கபரு குறைஞ்சது நம்ம இடுப்பளவுக்குனாச்சும் இருக்கணும். அதுக்கு கீழே இருந்தால் சிரமம். அந்த இடுப்பளவுனாச்சும் மினிமமாக இருக்கணும். அதுலேருந்து ஒரு சின்ன குழி வெட்டுவாங்க. இது நம்ம ஊர் பழக்கம், அரபுகள்கிட்ட கிடையாது. ஆனால் அந்த குழியில் வச்சதுக்கப்புறம் அந்த கபருடைய அந்த கயிறுகளெல்லாம் லேசாக்கி அவங்களுடைய முகத்தை கிப்லாயின் பக்கமாக திருப்பின வண்ணமாக வச்சு அவங்கள நம்ம அடக்கம் பண்ணுமோ பாருங்க, நேராக மண் எடுத்து போட மாட்டோம். அந்த குச்சிகளை வச்சு அதுக்கு மேலே அந்த பாய்களை வச்சு அதுக்கப்புறம் நம்ம மண்ணை போட்டு நம்ம மண்ணை மூடுறோம். அருமையானவர்களே, இப்படியாக 4 கட்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு மைய தாகிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு நீ யாரையும் நம்ம நினைக்க வேணாம், நம்மளே நம்ம நினைச்சுக்குவோம். அப்போதான் நமக்கு என்னது, இந்த உலகத்துடைய கொஞ்சம் குறையும் ஆசாபாசம். நாம் மூத்தாகிவிட்டால் முதலாக செய்ய வேண்டிய கடமை என்ன, குளிப்பாட்ட வேண்டும். குளிப்பாட்டில் 2 விஷயம். ஃபர்ஸ்ட் என்னது, சுத்தம் செய்வது, கசப்பு மாற்றுவது, அடிகழுவது. இன்னொன்று 2வது குளிப்பாட்டல். அந்த 2வது குளிப்பாட்டல் விரிவாக்கமாக இருக்கும். முதல் குளிப்பாட்டல்ங்கிறது சுத்தம் பண்ணுறதுக்காக குளிப்பாட்டுவாங்க. இப்படிதான் அப்படிதான் இல்லை, சுத்தம் பண்ணுறதுக்காக குளிப்பாட்டுவாங்க. அடுத்தபடியாக குளிப்பாட்டு முறை முடிந்தோடனே 2வது அவர்களை கஃன் இடுவது. கஃன் துணி வெட்டி தயார் பண்ணி கஃனை தயார் பண்ணி வச்சுக்கணும். அவங்களுக்கு என்னென்ன எப்படி ஏற்பாடு செய்யணுமோ செஞ்சிடணும். 3வது தொழுகை நடத்த வேண்டும். 3வது தொழுகை நடத்த வேண்டும். பாருங்க, இந்த தொழுகை நடத்துகிற விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராச்சும் ஒரு மையத்துக்காக நீங்கள் 100 பேர் தொழுகைக்கு கலந்து அவங்களுக்காக மன்னிப்புக்காக நீங்கள் துவா செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்துறான். அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்தருகின்றான். அப்போ நம்ம 100 பேர் குறைஞ்சது என்ன செஞ்சிருந்தோம், கட்டாயமாக போய் கலந்துக்கணும். ஏன், எப்படியாச்சும் அல்லாஹ் மன்னிச்சு அந்த சகோதரன் சொர்க்கத்துக்கு போகட்டும் என்ற ஆசை தான். 4வதாக அடக்கம் பண்ணுறது. அருமையானவர்களே, இந்த 4 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு கூறினார்கள், யார் இந்த 4 விஷயத்தையும் பேணுதலாக ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ்வுடைய அந்த அடியாருக்கு உதவி செஞ்சு அவருடைய தொழுகையும் நடத்தி கஃனிட்டு நல்ல முறையில் அவர் குளிப்பாட்டி அவரோட கபூரில் அடக்கம் பண்ணிடுறாரோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு 2 கீராத்துடைய நன்மை கிடைக்கும் என்பதாக கூறினாங்க. 2 கீராத்துடைய நன்மை. கீராத்துன்னு என்ன கூறப்படுகிறது, வானத்திலிருந்து பூமி வரை எவ்வளவு இடைப்பட்ட தூரமோ இது ஒரு கீராத். நாம் பார்ப்பது வானம் என்பது ஏதோ இந்த மேகம் தெரியுதல்லவா, இது வானம் கிடையாது. நீங்க அந்த வானம்னா ஒரு வானத்துக்கு அப்புறம் உள்ள தெரிய போறது இல்லை. அப்ப நீங்க இங்க இருந்து பார்த்தா சூரியன் தெரியுது, இன்னும் வந்து டெலஸ்கோப் வச்சு பார்த்தா அடுத்த கோள்கள் தெரியுது, லட்சக்கணக்கான சூரியன் இன்னும் இருக்குது, அதான் நாங்கள் நட்சத்திரமா பார்த்துட்டு இருக்கோம் சொல்றோம் அல்லவா. இதெல்லாம் தாண்டி தான் மேல முதல் வானத்தினுடைய முகடு இருக்கு. இதுதான் அல்லாஹ் கூறுகிறான், நான் இந்த சிஸ்டத்தை தான் படைச்சு வச்சிருக்கேன். இப்படியாக 7 வானம் 7 பூமியை நான் படைத்திருக்கேன் என்பதாக இறைவன் கூறுகிறான். அப்போ ஒரு கீராத் என்பது இதுதான் நன்மை. அப்போ அந்த எண்ட்லெஸ் அந்த வானத்தை ஸ்கையை நம்ம ஒரு நாள் யாரும் பார்த்தது கிடையாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ ஒரு கீராத்துங்கிறது இவ்வளோ பெரிய இடைவெளி. இந்த இடைவெளிக்கு நமக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுக்குறான்னு சொன்னா, அருமையானவர்களே, மறுமையில் அல்லாஹ்ட்ட போய் நம்ம நிற்கும் போது ஒரு 10 முறை நம்ம ஒரு 10 ஜனாசா குளிப்பாட்டுற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 கீராத், ஒரு ஜனாசாவுக்கு 2 கீராத், 10 கீராத்துனா 20 கீராத். 20 இந்த இடைவெளி நன்மையை தூக்கிட்டு போய் அங்கே நின்னோம்னு சொன்னா நம்ம பாவம் பெருசா இருக்குமா, நன்மை பெருசா இருக்குமா? அப்ப பாருங்களேன். அப்ப நம்முடைய சகோதரனை நம்ம இப்படி ஒரு கண்ணியம் செய்யும் போது, ஒரு மையத் ஜனாசாவை நம்ம இவ்வளவு கவனிக்கும் பொழுது எப்பேற்பட்ட நன்மை நமக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம சற்று சிந்திச்சு பார்த்துக்கணும்.
அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன செய்றீங்க, அன்று பிறந்த பாலகனை போன்று அந்த குளிப்பாட்டக்கூடிய நபருக்கு அல்லாஹ் நன்மையை வழங்கிடுகிறார். நீங்க செஞ்ச பாவம் கடல் நுரையில கூட இருக்குமான்னு தெரியாது, ஆனா இந்த ஒரு ஜனாசா குளிப்பாட்டுல வான வரைக்கும் நன்மை இருக்குன்னா அது பெருசா இது பெருசா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நம்ம செஞ்ச நன்மை பட்டோலையும் இருக்கு, தீமை பட்டோலையும் இருக்கு, ரெண்டையும் எடை போட்டு பார்த்தோம்னா நீங்க வான வரைக்கும், அது நாம சொல்றோம் அந்த வானம், அது வரைக்கும் என்ன செஞ்ச பாவம் என்கிட்ட இருக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சது ஒண்ணு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப நன்மையின் எடை தட்டை தானா கீழே கொண்டு வரக்கூடியதுதான் இந்த ஜனாசாவை குளிப்பாட்டி இந்த 2 கீராத் நன்மைகளை நாம் பெறுவது. எனவே அருமையானவர்களே, இது மிக முக்கியமான விஷயம் பாருங்க. அப்போ ஒரு மவுத் நிகழுது என்று சொன்னால் இந்த விஷயத்தெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். முதலாக பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான சில வழிமுறைகளை காமிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு மனிதர் மரண தருவாயில் இருக்காருன்னு சொன்னா அப்ப நம்ம மேல அவருடைய கடமை என்னன்னு கேட்டா, அவர்கிட்ட போய் நம்ம சொல்லணும், லகுன்னு மௌத்தக்கும் லா இலாஹ இல்லா. யாரா ஒரு மறைக்கூடிய நபராக இருந்தா அவங்களுக்கு போய் நம்ம கலிமா சொல்லி கொடுப்பது நம் மீது கடமை. மன்கான ஆஹிர கலிமத்திஹி லா இலாஹ இல்லல்லா தஹலல் ஜன்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய வார்த்தை இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லா என்று அமைந்திடுமோ அவர் தஹலல் ஜன்னா சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நம்ம லேசா சொல்லி கடந்துட்டு போயிடலாம். லேசா கடைசி வார்த்தை கலிமா சொர்க்கம் நுழைந்து விடலாம். ஆனா அதுதான் அங்கதான் அல்லாஹ் பெரிய ஒரு அறியாளுக்கான சோதனையை வச்சிருக்கான். அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னா, இதயத்துக்கும் மூளைக்கும் போகக்கூடிய நரம்பை கட் பண்ணிடுவான். இதயத்துக்கும் மூளைக்கும் போற நரம்பை கட் பண்ணிடுவான். இப்படி கட் பண்ணிட்டு என்ன நடக்கும்னு கேட்டா, மூளை தானே ஒன்னொன்னையும் சிந்திச்சு ஆக்கப்பூர்வமா செயல்படும். இதயத்துங்கிறது அதுக்கு எமோஷன் தான், ஆனா மூளைங்கிறது ஆற்றோட சிந்திக்கக்கூடியது. இந்த நேரத்தில் கலிமா சொல்லிடலாம் இவர் ஒரு அந்த ஹதீஸையே ஞாபகம் வச்சிருந்தாலும் இவருடைய வாழ்க்கையே கலிமாவாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லை, அல்லாஹ்வை தவிர எனக்கு யார் என்ன எந்த தீங்கி இழைக்கவும் முடியாது, அல்லாஹ்வை தவிர யார் எனக்கு எந்த நன்மையை செய்ய முடியாது, எனக்கு நடந்த நன்மை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது, எனக்கு நடந்த தீமை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது, எல்லாம் அல்லாஹ் தான். அவங்க எவ்வளோ என்னமோ பேசட்டும், எவ்வளோ என்ன எனக்கு அநியாயம் பண்ணட்டும், நான் அல்லாஹ் கிட்ட போய் பார்த்துக்கிறேன், அல்லாஹ் எனக்கு போதுவான்பதாக எல்லா சொல்லுக்கும் செயலுக்கும் காலத்துக்கும் நேரத்துக்கும் அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக யார் அல்லாஹ்வை முற்படுத்தி விட்டார்களோ இவருக்கு தானாக இவருடைய மரண நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அல்லாஹ் இலகுவாக்கி விடுவான். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எங்க இருந்து வராது? அவருடைய மூளையிலிருந்து வராது, இதயத்திலிருந்து வரும். ஆனால் யாருடைய வாழ்க்கை கலிமாவாக இல்லை, கலிமாவாக இல்லை. என்னங்க இந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கணுங்க, இவ்வளோ நான் பணம் வச்சிருந்தாதாங்க என்னடா இப்படி ஆயிருக்குல்லங்க. அந்த பணத்திற்காக தொழுகை விட்டவர்கள், பணத்திற்காக சில பேர் தீனை விட்டவங்க, பணத்துக்காக சில பேர் குர்ஆனை வித்துட்டாங்க, பணத்திற்காக சில பேர் என்ன செய்யறது இல்லையா, பணத்திற்காக தன்னுடைய கலிமாவை விட்டு விட்டார்கள், பணத்திற்காக இஸ்லாத்திற்கு துரோகம் செய்து விட்டார்கள். இதெல்லாம் வரலாறு நடந்திருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நயவஞ்சகர்கள் என்ற பட்டியல் கொடுக்கப்பட்டுச்சு. இங்க இருந்து போய் என்ன செஞ்சிருவாங்க, அங்க பேருக்கு கூட்டத்தில் போய் நபிசாஸ் என்ன பேசுறாங்க ரகசியத்தை உடைச்சிட்டு வந்துருவாங்க. எதற்காக? பணத்துக்காக. எதை விட்டு விட்டார்கள்? ஈமானை விட்டு விட்டார்கள். இப்படியாக வெளிரங்கமாக ஜுப்பா தொப்பி பருதா என்பதாக வாழ்ந்துவிட்டு அந்தரங்கத்தில் ஈமான் இல்லை என்று சொன்னால், நம்முடைய தொழுகைகள் சரியாக இல்லை என்று சொன்னால், குர்ஆனுடைய தொடர்புகள் இல்லை என்று சொன்னால், அருமையானவர்களே இந்த மக்களை நாம் ஏமாற்றி விடலாம். நம் தோற்றத்தால் பேச்சால் அவன் முஸ்லீம் சரியான முஸ்லீம், முஸ்லீம் சாதாரண முஸ்லீம் சரியான முஸ்லீம், மக்களை ஏமாத்திடலாம். அல்லாஹ் அறிவான். மௌத்து நேரத்தில் அல்லாஹ் அந்த நரம்பை கட் செய்யும் பொழுது உள்ளத்துல இவருக்கு உள்ளத்துல வகன், உள்ளத்துல எப்ப பார்த்தாலும் துன்யாவுடைய சிந்தனை என்று சொன்னால் கலிமா லேஸ்ல வராது. சுத்தி நின்று பேர குழந்தைங்க முக்கியமான கலிமா சொல்லிட்டு இருப்பாங்க, இவருடைய சிந்தனை எங்கேயோ இருக்கும். அதனாலதான் நம்ம நிறைய விஷயம் கேள்விப்படுறோம். என்ன கேள்விப்படுறோம்? சில வியாபாரிங்க மூத்தார நேரத்திலையும் காய்கறி வியாபாரிங்க கூறு 10 ரூபா, கூறு 10 ரூபா, வெண்டைக்காய் கூறு 10 ரூபா, தக்காளி கூறு 10 ரூபான்னு சொல்லி இதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சில பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மாற்று மத அன்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நம்மளே கேள்விப்பட்ட விஷயம், பணம் 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 பணம், கடைசி அந்த ரூப பிரிய நேரம் பணம் பணம் பாங்கலாம், அப்படி இழுத்துக்கிட்டு கிடக்குமா, அந்த சக்கராத்து இழுத்துக்கிட்டு கிடக்குமா, சொல்லுவாங்களாம் போய் அந்த 10 ரூபா நோட்டை 100 ரூபா நோட்டை கரைச்சி எடுத்துட்டு வந்து வாயில ஊத்துங்கப்பான்னு சொல்லுவாங்களாம். அப்படி ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த ரூஹு போகுமா. அல்லாஹு எவ்வளோ பெரிய துர்பாக்கியம்.
பணம் பணம் என்று போனவர்களுக்கு அந்த பணத்தை கரைச்சி வாயில ஊத்துனவனதான் என்ன நடக்குது? இந்த நிகழ்வே நடக்குது. எனவே அருமையானவர்களே, அந்த களிமா என்பது நமக்கு மிக உயர்வானது. அந்த வாழ்க்கையில் களிமா இருந்தால் மௌத்து நேரத்தில் இலகுவான களிமா வந்துடும். இந்த மாதிரி இதெல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்து இருந்தால் மிகப்பெரிய விஷயம். சரி அருமையானவர்களே, அடுத்தபடியாக களிமா சொல்லிட்டாங்க, நல்லடியாரா அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. அடுத்து பாருங்க, உயிர் பிரிந்து விட்டால் என்ன செய்யணும்? கடுமையின்றி லேசாக மையத்தின் உடல் உறுப்புகளை வளைத்து மடித்து நீட்டி வைக்க வேண்டும். அதனால் மையத்தை குளிப்பாட்டுவதற்கு இலகுவாக இருக்கும். மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த உடம்புல இருக்க சூடு தனியே உடம்பு விரைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ குளிப்பாட்டுறதுக்காக என்ன செய்யணும்? கொஞ்சம் அந்த கைகால் லேசாக அப்படி லைட்டாக மடக்கி விட்டணும், கொஞ்சம் அசைச்சி விடணும். அந்த அசைச்சி விட்டோம்னு சொன்னால் அடுத்து குளிப்பாட்டுவதற்கு இலகுவாக இருக்கும். அதாவது அதான் பாருங்க, இது குர்ஆன்ல அல் உம்முங்கிற இதில் பதிவு செய்கிறாங்க. மையத்தின் கைகளை எடுத்து தக்பீர் கட்டி வைக்க வேண்டும் என்பது மார்க்க கட்டளை அல்ல. ஆனால் மையத்தின் இரு கைகளையும் விழாப்புறங்களுடன் இணைத்து வைக்க வேண்டும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கூறியிருக்காங்க. சில பேர் கட்டி வைப்பாங்க, தக்பீர் கட்டி வைப்பாங்க. அவ்வளோ நீங்கள் அந்த மையத்தை சிரமப்படுத்த வேணாம். அப்படியே உடம்போடு ஒட்டி, அதாவது இப்படி தள்ளி இருந்தலாமா, ஒட்டி ஜனாசரை ஒட்டி வச்சா அதுவே போதும். அதே மாதிரி என்ன செஞ்சிருக்கும்? அந்த மையத்துடைய கண்கள் திறந்த வண்ணமாக இருக்கும். மையத்து திறந்த வண்ணமாக இருக்கும். அப்போ அந்த கண்கள் திறந்திருந்தால் அந்த லேசா என்ன செய்யணும்னா, ஏன்னா அந்த ரூஹ் வெளியே போனதும் அந்த கண்ணு கடைசியாக பார்க்குமா. நம்மளுடைய ரூஹ நம்மளுடைய கண்ணு பார்க்குமா. இதுதான் இங்கே ஆச்சரியமான விஷயம். அதான் சொல்லுவாங்க, மௌத்தா இருக்கும்போது அவங்க கண்ணில் தண்ணி வந்திருந்தா நல்ல மௌத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால், இவ்வளோ காலமாக இந்த உடம்புக்குள்ளே நீதா இருந்து செயல்பட்ட, நல்ல இபாதத் செஞ்ச, நல்ல ரூஹா இருந்த, நீ என்ன செஞ்சிட்ட அன்னைக்கு? அல்லாட்ட நல்ல முறையில் போயிட்டேன்னு சொல்லி இந்த உடல் அந்த ரூஹை பார்த்து அழுகுமாம். எப்படி அருமையானவர்களே, இந்த உடல் நம்ம ரூஹை பார்த்து அழுகுமா. அப்பா நீ ரொம்ப நல்லவரப்பா, என்ன சொல்லும்? நீ ரொம்ப நல்ல சாலிகான ரூஹ், நல்ல வேலை, நீ எனக்கு கிடைச்சிய என்பதாக இந்த மையத் அதற்கு துவா செய்யும். ஆனால் இதே அப்படியே மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த மையத்தும் இதுக்கா துவா செய்யும், எனக்கு நீ ஒத்துழைப்பு செஞ்ச, அதனால தான் நான் இன்னைக்கு என்ன செய்ய சாலிகான ரூஹான வெளியே வந்துட்டேன் என்பதாக. இதே அப்படியே உல்டாவாக காஃபிரா இருந்தான்னு சொன்னால் அந்த ரூஹ் இதை திட்டுமா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், உன்னால தாண்டா நான் இன்னைக்கு கெட்ட ரூஹா, அல்லாஹ்வால் கபூல் செய்யப்படாத ரூஹா போயிட்டேன் என்பதாக. இந்த உடம்பு அதை திட்டுமா, உனக்கு தான் நாசம் உண்டாகட்டும், உன்னால தான் நான் இன்னைக்கு என்னோட நல்லா என்ன ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு என்பதாக மாற்றி சபித்துக் கொள்வாள் என்பதாக பதிவு செய்யப்படும் ஹதீஸ்கள். எனவே அருமையானவர்களே, அந்த கண்கள் திறந்த வண்ணமாக அந்த ரூஹ் சென்ற பாதையை பார்த்து கொண்டு அப்படியே திறந்த வண்ணமாக இருக்கும். இப்போ சொல்றாங்க, இந்த ரூஹ் பார்த்து அந்த கண்களை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், கட்ட விரலை கண்ணில் வச்சு லைட்டாக கசக்கி விடணும். லைட்டாக கசக்கி விட்டோன்னு சொன்னால் அது அப்படியே இலகுவாயிடும். உடனே என்ன செஞ்சிருன்னு கேட்டால், அந்த கண்ணை மூடணும்னா மூடிக்கும். இது ஒரு அந்த களிமாவோட ஒரு மரணித்த உடனே செய்யக்கூடிய வேலை, முதல் வேலை தான். அடுத்தபடியா அந்த மையத்திற்கு முத்தமிடலாமா பாசத்தில் அப்படின்னு கேட்டால், ஒரு ஹதீஸை இங்கே பதிவு செய்கிறாங்க. யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தானவனே யார் மடியில்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மடியில் வஃபாத்தாராங்க. மௌத்தானவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரம் வச்சு மேலே ஒரு போர்வையை மட்டும் போத்திட்டு அந்த ரூமில் யாருமே கிடையாது. வெளியே வந்து சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க என்பது செய்தியை மட்டும் வெளியே வந்து ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு உள்ளே போனது யாருன்னு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் உள்ளே போகிறாங்க. அபூ ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போத்திருந்த அந்த போர்வையை முகத்தை மட்டும் லேசாக விளக்கிட்டு அந்த வெளிச்சம் இந்த முகத்தில் நெத்தியில் முத்தமிடுறாங்க. முத்தமிட்டு சொன்னாங்க, உயர்ந்த நண்பனாகிய அல்லாஹ்வை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க, உயர்ந்த நண்பனாகிய அல்லாஹ்வை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, எனக்கு நண்பர்களே சிறந்த நண்பராக நீங்கள் இருந்தீங்க, சிறந்த தூதுவராக நீங்கள் இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு எதை எத்தி வைக்க சொன்னானோ நீங்கள் பரிபூர்ணமாக எத்தி வச்சிட்டீங்க என்பதாக அழுத வண்ணமாக நெத்தியில் முத்தமிட்டு மீண்டும் அந்த போர்வையை போத்திட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ நம்ம நெத்தியில் முத்தமிடுவது கூடுமானது தான், தவறல்ல. நம்முடைய ஹுலஃபாய் ராஷிதுங்களுடைய செயல்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டியது. 4 ஹலீஃபாக்கள், அதில் முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் எழுதுறோம். இந்த செயலை நாம் செய்யலாம், தவறல்ல. அருமையானவர்களே, இப்படியாக அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரண செய்தியை கேள்விப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுன்ஹு என்னும் இடத்தில் உள்ள
தமது வீட்டில் இருந்த குதிரையில் மஸ்ஜித் நபவிற்கு வந்திறங்கி யாரிடம் பேசாமல் நேரடியாக என் அறைக்கு நுழைந்தார்கள். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளமிட்ட போர்வையால் போர்த்தப்பட்டு இருக்கும் நிலையை கண்டார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் முகத்தில் உள்ள துணியை அகற்றிவிட்டு அவர்கள் முத்தமிட்டு விட்டு அழுதார்கள். பின்பு அல்லாஹ்வின் தூதரே, எனது தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அல்லாஹ் உங்களுக்கு 2 மரணங்களை ஏற்படுத்தவில்லை. உங்கள் மீது விதிக்கப்பட்ட அந்த மரணத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று கூறினார்கள். யாரு? இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்படுகிறது. இந்த காட்சியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்றாங்க. அப்ப மரணம் என்பது ஒரு முறை தான், இன்னொருத்தர் வரப்போறதில்லை. அல்லாஹ் மீண்டும் மரணிக்க போவதில்லை, அடியார்ல மரணிக்க செய்வதில்லை. சரி, இந்த மௌத்து நிகழ்ந்தவனே அங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்யணும்? பொறுமையை கையாள வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். சொல்றாங்க, நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகிறது, சட்டையை கிழிச்சுக்கிட்டு அழுகிறது, இந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது. பதிவு செய்யப்படுகிறது. துன்பத்தின் போது பொறுமையை இழந்து விடாமல் தான் அடைந்திருக்கும் துன்பத்திற்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து வேண்டும். அபு சலமா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்த போது அவர்கள் மனைவி உம்மு சலமாவுக்கு பின்வரும் துஆவை கூறுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். என்ன துஆ பாருங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுக்கு அர்த்தம் என்ன? இன்னா லில்லாஹி, நிச்சயமாக நாம் எல்லாம் என்னது? அல்லாஹ்விற்கே உரியவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக அந்த அல்லாஹ்வின் பக்கமே நாங்கள் திரும்பக்கூடியவர்கள். நம்ம வாட்ஸ்அப்பில் கூட என்ன செய்வோம்? ஏன்னா மௌத்து செய்தி போட்டால் உடனே ஒரு டேக் பண்ணிடுறது, அந்த இமேஜ் எடுத்து உடனே போட்டுரும். நம்ம ரெடியாக ஒன்று வச்சிருப்போம்ல. ஆனால் அதற்கான அர்த்தமும் இதுவும் அதான். ஒருத்தவங்க செய்தி கேள்விப்பட்டோம், அதே மாதிரி தான் அவங்க அல்லாஹ்விற்குரியவங்க அல்லாட்ட போயிட்டாங்க, அதே மாதிரி நாங்களும் அல்லாஹ்விற்குரியவர்கள், நாங்களும் அல்லாட்ட போகிறோம் என்பதான். வந்துட்டாங்களா ஜி? வந்துட்டாங்களா? அப்போ அவங்க ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மேல் மைக் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் பேசிடுவோமா? எஞ்சி அவங்கள்ட்ட கேட்டுக்கிறீங்களா? இஸ்லாமிய ஆரம்பிக்க சொல்லிடலாம்ங்களா? சரி, ஓகே. ஆமாம் ஆமாம், சரி, ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த முக்கியமான தகவலை மட்டும் முடிச்சிடலாம். ரைட், ஓகே, சரி சார். ஒரு 5 நிமிஷம் சுருக்கமான சில விஷயங்களை மட்டும் மேற்படியாக முடிச்சிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் வந்தவங்க அதில் மாஹிரானவங்க நல்ல முறையில் உங்களுக்கு இன்ஷால்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன செய்யணும்? ஒரு மூத்து நிகழ்ந்துருச்சுன்னு சொன்னால் பொறுமையை கையாளணும். நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுவது, சட்டையை கிழித்து கொண்டு அழுவது கூடாத விஷயம். என்ன துவா செய்யணும்? அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லிஃப்னி கைர மின்ஹா இன் அஹ்லஃபுல்லாஹு லஹு ஹைரன் மின்ஹா என்பதாக. இதை செய்யக்கூடாத விஷயம் என்னன்னு கேட்டால், சோகத்தை வெளிப்படுத்தும் போது அதை நெஞ்சில் அடித்து கொண்டு அழுவது, சட்டை கிழித்து கொண்டு அழுவது கூடாத விஷயம். அதே மாதிரி மையத்தை பார்க்கும்போது நாம் ஓத வேண்டிய துவா இருக்கு. என்ன துவா? அல்லாஹும்ம மக்ஃபிர்லி சலாமத்தன் வர்ஃபா தரஜத்தன் ஃபீ மஹ்தியின் வஹ்லுஃபி அகிபைஹி ஃபில் காபிரீன வக்ஃபிர் லனா வலஹு ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி வ நூர லஹு ஃபீஹி என்ற துவா ஓதணும். அதே மாதிரி நல்ல மையத்தின் அடையாளங்கள் என்பதாக பல அடையாளங்கள் இருக்குது. அடுத்து மையத்தை குளிப்பாட்டக்கூடிய விஷயம் இருக்குது. அதே மாதிரி குளிப்பாட்டக்கூடிய ஒழுக்கங்கள் இருக்குது. அதே போல் ஆண் மையத்துடைய கஃன் துணி எப்படி இருக்கணும், பெண் மையத்துடைய கஃன் துணி எப்படியா இருக்கணும். அதே மாதிரி மௌனமாக விரைந்து என்ன செய்யணும்? அந்த மையத்தை கபரில் அடக்க வேண்டும். ஜனாசா தொழுகையுடைய விவரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் மையத்தை கபரில் வைக்கும் போது உள்ள பேணுதல்கள் என்ன? தல்கின். அதே மாதிரி மையத்தை அடக்கிய பின் நாம் அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதாக அருமையாக இப்படி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்கள்லாம் வந்தவங்க விளக்குவாங்க. கீழே இன்ஷால்லா ஆண்களுக்கு இப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடும், மேலே இன்ஷால்லா நீங்கள் இப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருங்க. அல்லாஹ் நம்ம இன்றைக்கி எதை நாம் படிக்கிறோமோ, எதை நாம் செயல்முறையாக கேட்கிறோமோ, வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய கூலியையும் நற்பாக்கியத்தையும் அதிகம் வழங்குவானாக. கேட்கக்கூடிய நமக்கும் அல்லாஹ் அதிகமான நற்கூலியையும் நல்ல பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு வழங்குவானாக. வாஹிர்தோன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம தலைவர் இப்போ இன்ஷால்லா சில வார்த்தைகள் பேசுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஜமாத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம ஊரில் ஒரு மவுத்து, ஆண்மைய மவுத்துனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மஜத்து இருக்காரு, மோதினா இருக்காரு, கூட்டி போய் கசப்பு மாற்றிடுவோம், உடனே நாங்கள் எல்லாம் செஞ்சிடலாம். ஆனால் பெண் மையத்தை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சொன்னீங்க? ஒரு ஆளை கூட்டிட்டு சொன்னீங்க வெளியூர்லேருந்து போய். வெளியூர்ல உடனே எப்படி வருவாங்க? ஒன்று கசப்பு மாற்று நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கணும், இல்லை அக்கமத்தோட வந்து மாற்றி விட்டுட்டு
குளிப்பாட்டுற முறை தெரியலன்னு சொன்னதுனால தான் வெளியிருந்து கூட்டிட்டு வருவான். இன்னைக்கு வெளியிருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு 3000 ரூபாய் கேட்குறாங்க. அந்த வீட்டுக்காரரே ஒரு வசதிக்கான எப்படி கொடுப்பாரு? அதனால இந்த குளிப்பாட்டுற முறையை நமது ஊர் பெண்களும் கற்றுக்க வேண்டியது ஒரு அடிப்படையில் தான் இன்னைக்கு திருச்சியிலிருந்து அவங்களாம் வர சொல்லியிருக்கோம். அவங்களும் வந்துட்டாங்க. இன்ஷால்லா 10 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க. அவங்களால கொஞ்சம் வர முடியல, லேட் ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தர் நம்ம இதில் ஒருத்தர் கற்றுக்கிட்டா கூட போதும். துணிவா செய்யக்கூடிய ஒரு பெண் இருந்தால் கூட போதும். நம்ம ஊரில் எது இருந்தாலும் இன்ஷால்லா நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். சந்தானா விடாதுங்களா? அதனால அவங்களும் தெளிவான முறையில் சொல்லி கொடுப்பாங்க. இதனால ஒன்றும் பயம் இல்லை, ஒன்றும் இல்லை. இதை கற்றுக்கிட்டதுனால நம்ம மவுத்து வந்து பயம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் நிர்ணயிச்சு அன்னைக்கு தான் மவுத்து வரும். மவுத்தை அடக்கம் பண்ணுறதோ, மவுத்தை போய் பார்க்கறதோ, இல்லை மையத்தில் போய் அவங்க செஞ்சுட்டு சாப்பிட்றதுனாலையோ நமக்கு முசிபத்தோ மவுத்தோ மரணமோ வரவே வராது. இந்த போல தெரிஞ்சுங்க. எங்கள் சொந்தக்கார வகையில் நாங்களாம் போனால் அந்த சருப்பு சாப்பாடு சாப்பிடனாலும் ஓடிச்சுவாங்க. எல்லாமே அவங்க போறாங்க, இவங்க எடுத்து வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த துக்கத்தில் நம்மளே கலந்துக்கிறோங்கிறது ஒரு நினைக்கிறத தான் இந்த ஏற்பாடு. சொல்லாங்களா? இந்த வந்தவங்களுக்கு சலாம் சொல்றோம். நீங்க தெளிவா சொல்லி கொடுங்கம்மா. நாங்கள் இந்த மேம்பைக்கு ஆஃப் பண்ணிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.